Hello students, welcome to Max 11th Standard Business Max Chapter 3 Exercise 3.3 ல third question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Third question பாருங்க, show that the pair of straight lines 4x square plus 12xy plus 9y square minus 6 into x minus 9 into y plus 2 is equal to 0 represent two parallel straight lines. இதுக்கு முன்னாடி perpendicular பார்த்தோம், இப்போ parallel. And also find the separate equations of the straight line. Separate equation கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டைம் வந்து நம்ம பெர்பெண்டிகுலருக்கு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல given எழுதிக்கலாம். 4x square plus 12xy plus 9y square minus 6 into x minus 9y plus 2 is equal to 0. Comparing with general term என்னன்னு எழுதிருக்கேன். இப்போ a ஓட வேல்யூ 4, 2 into h is equal to 12, h is equal to 12 by 2 which is equal to 6. இது a, இது 2h, b வந்து 9. ஆக்சுவலா இந்த மூணு டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா parallel-ஓட கண்டிஷன் என்ன, h square minus ab is equal to 0 or h square is equal to a into b. ரெண்டு ஃபார்முலால எது எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணுதான். Condition for parallel straight line. கண்டிஷன் என்னன்னா h ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 0 வரணும். சரிங்களா. h ஸ்கொயர்னா 6 ஸ்கொயர் மைனஸ் ஏ இடத்துல 4, பி இடத்துல 9. 6 6 ஆர் 36, 9 4 ஆர் 36. சால்வ் பண்ணால் 0. இது 0 ஆனனால given equation என்னன்னு எடுத்துக்கலாம், pair of parallel straight lines எழுதிடலாமா. Therefore the given equation represents a pair of parallel straight line. Next separate equations கண்டுபிடிக்கணும் இல்லையா. So consider separate equationsக்கு வெறும் square terms போதும். 4x square plus 12xy plus 9y square. 9 4s are 36, 6 6 are 36 இல்லையா. அப்போ 4x square plus 6xy plus 6xy plus 9y square. 2 காமன் எடுக்கலாம். 2x வெளியே எடுத்தோம்னா ஒரு 2 ஒரு x plus 3 into y plus 3y வெளியே எடுத்தோம்னா 2s are 3 2s are 6 into x plus 3 into y. சேம் டேர்ம்ஸ் தான் வருது பாருங்க. 2x plus 3y again 2x plus 3y. ஸோ இதை இப்படி எழுதலாம் இல்லையா, 2x plus 3y whole square. எப்போ நமக்கு ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ் வருதோ அப்போ நம்ம வந்து ஜென்ரல் இக்குவேஷனோட எடுத்துப்போம் இல்லையா, அதுதான் எழுத போகிறேன். we have repeated factors. இப்போ ரிப்பீட்டட் ஃபேக்டர் இருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் இக்குவேஷன் எழுதிக்கலாம். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 9y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த டேர்ம் வரைக்கும் இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், 2x ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயரா. இப்போ இதுலேருந்து மைனஸ் 3 காமனாக எடுத்தோன்னா 2x மைனஸ் வெளியே போயிடுச்சு ப்ளஸ் 3 3s are 9y மட்டும் வருமா. அப்புறம் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த டேர்மை டீன்னு கன்சிடர் பண்ணுறேன். லெட் t is equal to 2x plus 3y. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், t ஸ்கொயர் மைனஸ் 3 into t plus 2 is equal to 0. இப்போ 2 ரெண்டாக பிரிக்கணும், மைனஸ் 3 வரணும். அப்போ மைனஸ் 2 மைனஸ் 1 அப்போ தான் மைனஸ் 3 வரும். therefore t minus 2 ஒரு டேர்மும் t minus 1 ஒரு டேர்மும் கிடைக்கும் இல்லையா, ஈக்குவல் டு 0. இப்போ டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2x plus 3y minus 2 into 2x plus 3y minus 1 which is equal to 0. இப்போ செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாமா. therefore the separate equations are 2x plus 3y minus 2 equal to 0, 2x plus 3y minus 1 equal to 0.
அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கிற டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபோர்த் ஒன். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் 3x square minus 5xy minus 2y square plus 17 into x plus y plus 10 equal to 0. ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரெயிட் லைனுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள், பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். 3x square minus 5xy minus 2y square plus 17 into x plus y plus 10 equal to 0. இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷனோட அது கம்பேர் பண்ணும் இல்லையா. கம்பேரிங் with a x square plus 2hxy plus b y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. இப்போ a ஓட இடத்துல a இருக்கு இல்லையா, கம்பேர் பண்ணுங்க. அப்புறம் 2h is equal to minus 5, therefore h is equal to minus 5 by 2. அடுத்து b is equal to minus 2. அடுத்து 2g is equal to 17, g is equal to 17 by 2. அடுத்து 2f இங்கே 1 தான் இருக்குது, ஸோ which is equal to 1, f is equal to 1 by 2, c is equal to 10. ஸோ எல்லாமே எழுதிட்டோம், ஃபார்முலா மட்டும் எழுதிக்கலாம். let theta be the angle between the pair of straight lines. So tan theta is equal to plus or minus 2 root of h square minus ab divided by a plus b. இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். which is equal to plus or minus 2 root of h square minus 5 by 2 whole square minus a value 3, b ஓட value minus 2 divided by a value 3 plus b ஓட value minus 2. இப்போ அடுத்த லைனில் இதை மைனஸ் பண்ணால் 1ன்னு வரும். ஸோ நான் நியூமரேட்டர் மட்டும் சால்வ் பண்ணுவேன். அடுத்த லைன் என்ன பண்ணுவேன்னா 25 by 4ன்னு எழுதிப்பேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6. நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் ஆஃப் 25 by 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6ன்னு இருக்கும். டினாமினேட்டர் 1ன்னு மாறிடும். அண்ட் இந்த சைட் நமக்கு tan theta இருக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். tan theta is equal to plus or minus 2 root of 25 plus 6 4s are 24 divided by 4, which is equal to plus or minus 2. 25 plus 24 வந்து 49 by 4. So 49 by 4 root எடுக்கலாம். plus or minus 2 into 7 by 2 இல்லையா. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா tan theta is equal to plus or minus 7 மட்டும்தான் வரும். therefore theta is equal to tan inverse of 7 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நெகட்டிவ் டேர்ம் எடுக்க வேண்டாம், பாசிட்டிவ் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கிற டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.